அன்பர்களே, நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம். இது பொதுவான பலன்கள். சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும். இதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு பாருங்கள். எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும். அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம். பாருங்கள். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 11/6/2025 புதன்கிழமை, கேட்டை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். யோகம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தகுதியானவர் இவர் என்று உங்களை பல போட்டியாளர்களுக்கு இடையே தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். உச்சகட்ட யோகம் இன்று உங்களுக்கு உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசி நேரத்தில் இல்லை என்று ஆனால் எப்படி இருக்கும் மனம், அந்த மனநிலையை இன்று நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே கூடுதல் கவனம், கூடுதல் உழைப்பு தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம். வருகின்ற இன்னல்களை நீங்கள் சமாளிப்பீர்கள், அது வேறு. ஆனால் இன்னல்கள் வருவதை சற்று கவனிக்க வேண்டும். சற்று கவனம் தேவை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதையாவது ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிப்போமே என்று எண்ணுகின்றீர்களா? செய்யுங்கள், ஆரம்பியுங்கள். நல்லபடியாக நடக்கும். அதற்கு கிரகங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பை, உறவை இன்று நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சிறு விரிசல் ஏற்படலாம். தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எல்லோரும் மகிழும்படியான ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களால் இன்று பலருக்கும் சந்தோஷம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு விஷயத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன விஷயம்? உங்கள் வேலையை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. இதில் கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை இன்று நீங்கள் நல்லபடியாக தீர்த்து வைப்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு நீதிபதியைப் போல் இருப்பீர்கள் இன்று. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது வர தாமதம் ஆகிறது. எனவே உங்கள் மனம் ஏதேதோ எண்ணும். எண்ண வேண்டாம். இன்று இல்லாவிட்டால் நாளை வட்டியும் முதலுமாக வந்து சேரும்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புகழுக்குரிய ஒரு வேலையை உங்கள் வசம் ஒப்படைப்பார்கள். கொடுத்த வேலையை செவ்வனே நிறைவேற்றுவீர்கள். இதனால் புகழ் பெறுவீர்கள். நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும். நீங்கள் விரும்பியதை அடையும் நாள் இந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான நேரத்தில் எதுவுமே கிடைக்கவில்லை இன்று. வீண் கால தாமதம் ஆகின்றது. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இன்று நீங்கள் இகழ்ச்சி அடையப் போவது இல்லை. நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயலில் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏதோ ஒரு காரணத்தால் அல்லது அலட்சியத்தால் நீங்கள் செய்த வேலையை மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களால் ஏற்படுத்தப்படும். கவனம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்னும் பல நாட்களுக்கு பலரின் மனதில் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் பேச்சால் இது நடக்கும். அந்த அளவுக்கு எல்லோரும் ஆச்சரியப்படும்படியான ஒரு பேச்சை பேசி நீங்கள் வெல்லும் நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். இன்றைய தினம் கொல்லும் வார்த்தையை நீங்கள் பேச இருப்பதாக காட்டுகிறது. அடுத்தவர் மனம் புண்படும்படி இன்று நீங்கள் பேசக்கூடாது. இதில் கவனம் தேவை. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தெளிவான முடிவெடுத்து நீங்கள் நடப்பதாக காட்டுகிறது. நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு நன்மையை செய்யும் என்று காட்டுகிறது. நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சை, அதிக பேச்சை கண்டிப்பாய் தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள். ஏனென்றால் அதிகம் பேசினால் அந்த பேச்சினாலேயே உங்களுக்கு ஒரு சில கெடுதல்கள் வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட விரும்பாத ஒரு செய்தி இன்று வருவதாக காட்டுகிறது. வீண் விரயம் செய்ய இருப்பதாக காட்டுகிறது. எனவே கூடுதல் கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சுப செலவு ஆகும் நாள் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி இன்று வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். லாபம் உண்டு. இது ஒரு பக்கம். உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த இரண்டு நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான வரவுதான் இல்லை. காலையிலிருந்து மாலை வரை கடுமையான வேலை. அந்த வேலைக்கு பிறகு உங்கள் கையில் கிடைப்பது சொற்ப பணம். இது இந்த நாள். கவனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது பாராட்டுக்கு உரியதாக இருக்கும். உங்கள் புகழ் ஓங்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் இது தேவைதானா என்பதையும், இப்படி செய்யவா அப்படி செய்வதா என்பதையும் சரியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதில்தான் ஒரு சிக்கல் இன்று உங்களுக்கு இருப்பதாக காட்டுகிறது. கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.